ஆள்க நடத்தணும். நம்ம ஊர் பக்கம்லாம் போனோம்னா கண்டிப்பா டயட்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுங்க. முதல்ல எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து இப்ப வந்து நான் டேக்கிள் பண்ண பழகிட்டேங்க. என்னன்னா வந்து நான் சாப்பிடுற அளவு வந்து கம்மி பண்ணிக்குவேங்க. எல்லா ஐட்டமும் நான் டேஸ்ட் பண்ணுவேன். பட் சாப்பிடுற அளவு வந்து கம்மி பண்ணிக்குவேன். காலையில பார்த்தீங்கன்னா 2 தோசை, அதுக்கப்புறம் சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டேங்க. மத்தியானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா சாப்பாடு, நெறைய சுண்டல் போட்டு சுண்டல் குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், பீட்ரூட் பொரியலுங்க. இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, வெளிய போற மாரி இருந்துச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிடுற மாரி இருந்துச்சுங்க. ஸோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து எல்லாமே நான் வந்து இந்த மாரி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும்னா, அந்த மொமெண்ட் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நெனைப்பேங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து எடுத்து சாப்பிட்டுட்டேன். கொஞ்சமா வந்து வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து 2டே 2 பீஸ் நானு, கொஞ்சம் காளான் கிரேவி, கொஞ்சம் வந்து பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் ட்ரை ரோஸ்ட் ஒண்ணு குடுத்தாங்க. பேர் எனக்கு தெரியலங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிட்டப்போ வந்து நம்மளுக்கு வயிறும் வந்து பெருசாவும் ஃபில்லிங் ஆகாது. பட் அந்த மொமெண்ட் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி மனசு வந்து கண்டிப்பா நிறைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த மாரி டயட்ல இருந்தீங்கன்னா வந்து, இந்த மாரி ஃபேமிலியோட அவுட்டிங் எப்பயாவது நீங்க போனீங்கன்னா வந்து, நம்ம எதையும் சாப்பிட்டாலும் நம்ம அளவோட சாப்பிட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஹெல்த்தியா இருப்போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. வாழ்க்கை